வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை. நேற்று தமிழகத்தில் பெரும்பாலும் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி இந்த இடங்களெல்லாம் கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தது. அதேவேளையில் விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைத்தாலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைத்துள்ளது. பெரும்பாலும் ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களிலும் ஓரிரு இடங்கள் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தது. அதே வேளையில் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைத்தது. வேதாரண்யம், அதே வேளையில் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த இடங்களுக்கு ஆங்காங்கே மழை கிடைத்தது. இன்றும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்றை விட இன்று தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று பகல் நேரங்களில் வெயிலும் அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் அமைய இருக்கிறது. மதுரை, விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று மாலை நேரங்களில் மேற்கிலிருந்து பல காற்று கணவாய் வழியாக வரும் என்பதால் மேற்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சற்று வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளது. அதே வழியில் அதிகபட்சமாக இன்று வேலூரில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சென்னை இந்த இடங்களில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகரிக்கும். சென்னை பொறுத்தவரை இப்போதைக்கு 93 டிகிரி ஃபாரன்ஹீட் இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் அது 95, 96, 97 வரை ஃபாரன்ஹீட் சற்று உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம், வேலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் அதிகரிக்க வாய்ப்பது. உச்சபட்ச வெயிலாக வேலூரில் பதிவாக வாய்ப்பது. வரக்கூடிய நாட்களில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்களுக்கு படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மழைப்பொழிவு தொடர்ந்து தென் மாவட்டங்களுக்கு வருகிற நாட்களில் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழைப்பொழிவு ஒரு சில இடங்களில் இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. இன்று ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் தென் மாவட்டங்களில் காலை 8 மணிக்கு பிறகு படிப்படியாக மேகங்கள் விலகி வெயில் இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் இன்று மாலை நேரங்களில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். இன்று தென் மாவட்டங்களில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. முதலில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் மழை தொடங்கும். அதேவேளையில் படிப்படியாக தமிழகத்திலும் மழை தொடங்கும். இன்று தமிழகத்திலும் கூடுதலான பரப்பிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை இந்த இடங்களுக்கும் இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கும் இன்று அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மாலை நேரங்களில் மேற்கிலிருந்து காற்று கிழக்கு நோக்கி சற்று வலுவாக இருக்கும் என்பதால் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழை கிடைத்தாலும் பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான முதல் மிதமான மழையாக. அதேவேளை தாராபுரம், திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துக்கும் மேற்கு பகுதி குறைவாகவும் கிழக்கு பகுதி பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது தாராபுரத்தை பொறுத்தவரை. அதே வேளையில் கரூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில். அதேவேளையில் இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி சற்று குறைவாக ஓரிரு இடங்கள் மழை கிடைத்தாலும் நீலகிரிக்கு இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் கொடைக்கானல், மேலும் வால்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தெற்கு பகுதி ஓர் இடங்கள் மழை கிடைத்தாலும் வடக்கு பகுதி ஒரு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். அதேவேளை ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை திருப்பத்தூர், வேலூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு இந்த இடங்களில் இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும். சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். மாவட்டத்தில் ஏதாவது இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை திருவண்ணாமலைக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. கள்ளக்குறிச்சிக்கும் இன்று ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, சீர்காழி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் இந்த இடங்களை பொறுத்தவரை அங்கே ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாவட்டத்தில் எங்கேயாவது ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இன்று கூடுதலான பரப்பு என்பது தென் மாவட்டங்களில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரைக்கு தெற்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்குமே. அதுவே கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கும்
சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று அதைவிட குறைவான பரப்பு என்பது கோயம்புத்தூர் மாவட்டம், அதைவிட குறைவான பரப்பு என்பது டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மேலும் குறைவான பரப்பில் ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. நாளை மே மாதம் 1ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அரபிக்கடலில் இப்போது மாலத்தீவு அருகே நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி நாளை காற்று சுழற்சியாக வலுப்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக மேற்கு காற்று சற்று குறைவாக கிடைக்கும் என்பதால் இரு காற்று இனம் என்பது தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கே ஒரு சில இடங்கள் மட்டுமே நாளை சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே 2ஆம் தேதி தமிழகத்தில் மீண்டும் மழைப்பொழிவு அதிகரிக்கும். தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. முதலில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா, அதன் பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், அதன் பிறகு மத்திய மாவட்டங்கள், இரவு நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கும் முன்னேறி வந்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. சென்னைக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. டெல்டாவுக்கும் மழை அங்கங்கே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. வரக்கூடிய நாட்களில் மே 2 விட 3, 4 தேதியில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். தொடர்ந்து மழைப்பொழிவு தமிழகத்தில் இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் அரபிக்கடலில் உருவாகும் காற்று சுழற்சி தமிழகம் நோக்கி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு தமிழகம் நோக்கி கேரளா கடற்கரையை நோக்கி கிழக்கு நோக்கி முன்னேறி வந்தால் மேலும் மழைப்பொழிவு அதிகரிக்கும். அதே வழியில் சுமத்ராவில் வருகிற நாட்களில் காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வு இலங்கை வழியாக தென் மாவட்டங்களுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே 12, 13 தேதிகளில் அந்த நிகழ்வு ஒரு காற்று சுழற்சியாக தென் மாவட்டங்களுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. வருகிற நாட்களில் தமிழகத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. ஒரு நாள் கூடுதலாகவும் ஒரு நாள் சற்று குறைவாகவும் மழைப்பொழிவு அமைந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. அதுவும் தென் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்களை பொறுத்தவரை வருகிற நாட்களில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். கடலோர மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, டெல்டா மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, வருகிற நாட்களில் படிப்படியாக மழைப்பொழிவு உங்களுக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது. வெயிலை பொறுத்தவரை இப்போதைக்கு தென் மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் சற்று அதிகரித்திருந்தாலும் வருகிற நாட்களில் படிப்படியாக மே 2ஆம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் வெயில் தாக்கம் சற்று குறைந்து வட மாவட்டங்களுக்கு படிப்படியாக வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை மழை பெய்வதற்கு முன்னதாகவும் மழை பெய்யும் பொழுதும் காற்றின் வேகம் சற்று வலுவான காற்றாக இருக்க வாய்ப்புள்ளது. 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கிலிருந்து வடகிழக்காக காற்று பயணிக்கும் என்பதால் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நாளை ஒரு விரிவான வானிலை அறிக்கையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.